வாங்க 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 வாங்க. வரேங்க. நல்லா இருக்கீங்களாங்க மாப்பிள்ள? 4.5 வருஷமா நான் நல்லாவே இல்லைங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? 4 வருஷமா நான் சூப்பரா இருக்கேங்க மாப்பிள்ள. அத்தை ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீங்க உங்க மகன்கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். காயத்ரி, என்ன சாப்பாடு? என்ன இலவுடி இது? இல்ல ரீல்ஸ் எடுக்கும் போது மூஞ்சி கருப்பா தெரியுதா, அதனாலதான் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் காப்பி தூள், அரிசி மாவு போட்டு மூஞ்சி ஊற வச்சு கழுவுனன்னு வச்சுக்கியா. சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்ப. நீ என்ன கருமத்தை போட்டாலும் கடைசியில ஃபில்டர் போட்டு தான் ரீல்ஸ் எடுக்க போற. இத கண்ட கருமத்தை வேற மூஞ்சில போட்டுக்கிற. சும்மாவே மூஞ்ச பார்க்க முடியாது, இதுல இது வேற. இந்தாங்க அத்தை. என்னம்மா இன்னைக்கு? தோசை சாம்பார் அத்தை. சாம்பார், இது தவிர எதுவும் தெரியாது. என்னம்மா உப்பும் இல்ல உரப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, சப்புன்னு கிடக்குது. ஏய், சாம்பார்ல உப்பு போடணும்னு தெரியாதா? எல்லாம் எங்க அம்மா தான் கத்து கொடுக்கணும் உனக்குலாம். போ உப்பு போட்டு எடுத்துட்டு வா. எடுத்துமாமா இல்ல வர வர போ. எதுக்குடி கூப்பிட்டேன்? இங்க வாங்க. எதுக்குடி கூப்பிட்டேன்? உங்க அம்மா உப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, உங்க அம்மா இல்லாதது ஒண்ணு இருக்குன்னுவாங்க, இருக்கிறத ஒண்ணு இல்லைன்னுவாங்க. நான் சொன்னா நம்பல. இப்போ உனக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாரு. ஏய், இவ்வளவு சாம்பார்ல எதுக்கு இவ்வளவு உப்பு போடுற? அவ்வளவு உப்பு போட மாட்டேன், திருப்பி டப்பாக்குள்ள வச்சு மூடிட்டேன். அடி உப்பே போடலையா? இப்போ நான் உப்பு போட்டேன் இல்லையே. அப்போ வெயிட் அண்ட் வாட்ச், ஃபாலோ மீ. இந்தாங்க அத்தை. உப்பு போட்டியாமா? போட்டேன். எல்லாம் சொல்லி தரணும். இப்ப சாப்பிட்டு பாருங்க. உட்காரம்மா. பரவாயில்ல அத்தை, நான் நிக்கிறேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு இருக்கா இல்லையான்றதை இப்ப கரெக்டா சொல்லுங்க. இப்ப உப்பு கரெக்டா இருக்குது. என்ன சமைக்கணும்னா என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டியா? நானே வந்து மாட்டிக்கிட்டேன். விவேக், தீபிகா, உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். இனிமேல் மாசம் மாசம் உன்னுடைய பாதி சேலரி அவங்களுக்கு அனுப்பிடணும். பாதி சேலரி கொடுன்ற என்ன சிரிக்கிற? மாசம் மாசம் என் ஃபுல் சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தா இவ, நீங்க பாதி தானே கொடுக்க சொல்றீங்க? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், தேவையில்லாம நீ என் பேச்சுக்கு வந்துட்டு இருக்க. உன் வேலை ஏதோ அதை மட்டும் நீ பாரு. ஏம்மா அப்பா சொல்றது எப்பவுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க? கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன். அதுல விஷயம் உங்க அப்பா பேச்சை கேக்குறது. குட்டு, என் பர்ஸ்ல இருந்து 500 எடுத்தியா? ஆமா எடுத்தேன். ஏண்டி கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல. எல்லா வாட்டி உன்கிட்ட கேட்டா நான் உன் மேல டிபெண்டன்ட் ஆக மாட்டேன். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன். பா, ஒரு 5000 ரூபா காசு இருக்குமா? எதுக்கு 5000? ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்க பொண்டாட்டிக்கிட்ட காசு கேட்குறியே, அசிங்கமா இல்லை? சி. அது ஒன்றும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்சு. யாரோட ஒய்ஃப் அழகாக இருக்காங்களோ அவங்க தான் எனக்கு ட்ரீட் வைக்கணும். எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவை காட்டினாங்களா, காட்டிட்டு லாஸ்ட்டில் எல்லோரும் சேர்ந்து நீ தான் ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இல்லைன்னா விடு. எவ்வளோ? 10,000 ரூபா. இப்போ 5000 தானே சொன்னேன். அது அழகாக இருந்தால் 5000 ரூபா, நீ ரொம்ப அழகாக இருக்கல, அதனால 10,000 ரூபா வேணும். சரி, ஜிபே பண்ணுறேன். சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ ஸ்வீட். என்ன டைம் இது? எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர? கொஞ்சம் ஷாப்பிங் போகணும்னு சொன்னா இல்லையா? ஆமா, என்னது இது Dress? வரி குதிரை மாதிரி வந்து நிக்கிற. இதாம்மா இப்ப ஃபேஷன். ஜூ பக்கம் போயிடாத, அவங்க போய் உள்ள வச்சிருவாங்க. நீ வந்த ட்ரெஸ் மாத்திக்கலாம், அப்படியே நைட்டிலே நின்னுட்டு இருக்கேன் நான் இப்ப வரைக்கும். எப்ப சொன்னா நான் உன்னை ஷாப்பிங் வர சொல்லி? பேசாத ஊர்ல பேசாதங்கற நானு. இப்ப
செம்ம கடுப்புல இருக்கும், பேசாத, டென்ஷனா இருக்காங்க. என்ன டென்ஷன் இப்போ உனக்கு? ஒரு பொண்ணு சேரீல அழகா இருக்கலாம், இல்ல சுடிதார் அழகா இருக்கலாம், இல்ல மாடர்ன் ட்ரெஸ் ஜீன்ஸ் டிஷர்ட் அழகா இருக்கலாம், ஏன் தாவணில கூட அழகா இருக்கலாம். ஆனா நைட்டில எப்படி ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா இருக்க முடியும்? எவன் அவ? நீதாண்டி நைட்டில இவ்வளவு அழகா இருக்க. நைட்டில ஒரு லெவலுக்கு அழகா இருக்கலாம், அதுக்கு இப்படியா பார்க்க ஏன் கண்ணே பட்டன் படுக்கும் போது உங்க திருஷ்டி போடணும். இல்ல எனக்கு இது பயங்கர டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. காலைல ஆபீஸ் வரப்ப நைட்டில இருக்க, ரிட்டர்ன் வரப்ப நைட்டில இருக்க, ஒரு நைட்டில பாத்துட்டு போய் பயங்கர டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு ஆபீஸ்ல. திருப்பி வரேன் பார்த்தேனா இப்ப லாகின் பண்ணணும், என்ன பண்றது? ஒரே டிஸ்ட்ராக்ஷனா, மைண்ட்ல டிஸ்ட்ராக்ஷனா ஓடிட்டே இருக்கும். என்ன பண்றது? இவ்வளவு அழகா இருந்தா மனுஷன் என்னதான் பண்றது? அவ்வளவு அழகா இருக்கு. நைட்டில இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கறனால உன்னை நான் இனிமே நைட்டிங்கேல் அப்படின்னு கூப்பிட போறேன். அது ஒரு பறவை தானே? அத உனக்கு பதில் நான் பறக்கறேனே. உன்னை நைட்டில பார்த்து என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படி அப்படி நைட்டில இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க? ஆமாடா. சரி நீ என்ன பண்ணு, நீ இப்போ கிளம்பு, வா கிளம்பலாம், போ ஷாப்பிங் தானே போறோம், வா போலாம். நான் போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். ஏய் ட்ரெஸ் எதுக்கு மாத்த போற? நைட்டில ஷாப்பிங் போறோம், நைட்டில இவ்வளவு அழகா இருந்தா ட்ரெஸ் வேற மாத்துவாங்களா? நீ வா, நீ வா. கதவை தட்டின சீக்கிரம் வந்து திறக்க மாட்டியா? நாளை மீது இப்படி பண்ணின்னு வச்சுக்கோ, கதவை ஒட்டச்சிட்டு உள்ள வந்துருந்து தெரிஞ்சுக்கோ. இல்ல வெளியே போ. ஏன் கதவை சாத்துறேன், உடைச்சிட்டு உள்ள வா. வெரி புட்டிங்கி. எது தெரியுதோ தெரியலையோ பணம் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா இந்த மனுஷன் பயலுங்கிட்ட வாழ முடியாது, புரிஞ்சுதா? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. காலப்போக்கில் என்ன நடக்குதோ அது அவங்க பாட்டுக்குள்ள அவங்களே புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல போனாங்க? ஏமா அதுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு பண்ண மாட்டேற, அதெல்லாம் கத்துக்கலாம்ல. ஐயோ அது இல்லத்தம்மா, நான் டேஸ்டா சமைச்ச அப்புறம் உங்க சாப்பாடு அவனுக்கு பிடிக்காம போயிருச்சுன்னா இதுதான். எனக்கு ஐபோன் தாடா. டாடி எனக்கு ஒரு புது ஐபோன் வாங்கி தாங்க. ஐபோனா? நான் உனக்கு ஒரு ஐபோன் வாங்கி தரணும்னா டாடி ஒரு கிட்னியை விற்கணும். என்ன விற்கணும்? கிட்னி. எனக்கு ஐபோனுக்கு கவர் வேணும். ஏமா உம்முனே இருக்க? உன் அப்பா என்ன பண்ணா தெரியுமா? அம்மா நீ உம்முனே இரு. பப்ஸ் என்ன புதுசா பப்ஸ்? என்ன புதுசா பப்ஸ்? என்னைக்கும் இல்லாம என்ன புதுசா பப்ஸ்? டைம் பாரு லேட், புதுசா பப்ஸ். என்ன பண்றீங்க? பிடிச்சிருக்கியா? ஒரு மனுஷன் பப்ஸ் வாங்கிட்டு வரக்கூடாதா? என்ன பண்றாங்க? என்னைக்கும் இல்லாம எதுக்கு இந்த பப்ஸ்? ஏய் ஊது ஊதா ஊது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கடையிலே கொடுத்துட்டு வந்துடுறேன்.